திருப்ரி இல்ல திருப்ரி இல்ல ஹபீஸ் சொல்லிட்டீங்க. இல்ல ஹபீஸ் இல்ல உங்க சுற்றுக்கு மறுபடியும் வாய்ப்பு. திருப்ரியன், இருமுனை போட்டியா பலமுனை போட்டியா, யாருக்கு அதிக நெருக்கடி இருக்கு? இன்னைக்கு தேர்தல் வந்து இன்னொரு 12 மாதம் இருக்கிற சூழலில் வந்து இன்னைக்கு நிலைமை வச்சு தான் நம்ம பேச முடியும். ஏன்னா பாலிடிக்ஸ் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நிலைமை பார்க்கும்பொழுது எதிர்கட்சிகளில் தான் நெருக்கடி அதிகமாக இருக்குது. திமுகவில் இருக்கிறவங்கலாம் பேசலாம், கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவங்கலாம் வந்து பல விதமான அரசின் குறைகளை பற்றியெல்லாம் பேசலாம். பட் அல்டிமேட்டாக வந்து ஜெயிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது அவங்க திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்லஸ் அந்த தேர்தல் நெருக்கத்தில் ஏதாவது இடப்பிரச்சனைகள், தொகுதி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்க பல்வேறு விஷயங்களை கருத்து வேறுபாடோடு இருக்காங்கன்றது உண்மைதான். அதை நான் மறுக்கவே இல்லை. இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கணும். ஒரே கருத்து, ஒத்த கருத்துடைய கட்சியாக எல்லாமே இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து திமுகவுக்கு இன்றைக்கி தேதியில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க கூட்டணியோடு இருக்காங்க. பட் எதிர்க்க தான் வந்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் எப்படின்னு தெரியல. அதிமுக இப்போ வந்து கூட்டணி கட்சி இல்லாமல் இருக்குது, தேமுதிகவும் இப்போ அதில் இருக்கா இல்லையா நம்ம சொல்ல முடியல கரெக்டாக. ஆக்சுவலாக இப்போது சீமான் தனியாக தான் நிற்கிறேன்னு சொல்கிறாரு. விஜய் வந்து என்ன மாதிரியான கூட்டணி முடிவு எடுப்பார், கூட்டணியாக போவாரா தனியாக போவாரா, இன்றைக்கி அவரோட சேர்ந்துருக்கிற ஆதவர்ஜுனா அவருக்கு என்ன ஐடியா சொல்ல போகிறாரு நமக்கு தெரியாது. இல்லை ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கு என்ன ஐடியா சொல்ல போகிறாரு, இல்லை வந்து கூட்டணிக்கு வர கட்சிகிட்ட எனக்கு முதல்வர் பதவி கொடுக்கணும்னு கேட்க போகிறாரா, அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு, நமக்கு அவரோட ஓட் பேங்க் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவரை நம்பி யார் போக போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஒரு. ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி உருவாவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் பொதுவாக ரெண்டு கட்சியிலும் இருக்கவுமே பேசுகிறாங்க ஒரு விஷயம். இப்போ என்ன ஸ்டேட்டஸ்கோ மாறி இருக்கு? நாங்கள் கூட்டணியிலேருந்து விலகினது தான் ஜெயக்குமார் சொல்கிறாரு. இப்போ என்ன ஸ்டேட்டஸ்கோ மாறி இருக்கு? அது நிர்பந்தம் இருக்கா? வெற்றி அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தாதான் ஓரளவுக்கு ஈக்குவல் ஃபைட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கா? அந்த ரெண்டு கட்சியிலும் இருக்கிறவங்க அதை தான் சொல்கிறாங்க. பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சோன்னு வேலுமணி என்ன சொன்னார், அதுதான் சொன்னார். தமிழிசை என்ன சொன்னாங்க, சேர்ந்தா வெற்றி பெற்றிருப்போம் தானே சொன்னாங்க. ஸோ நயனார் நாகேந்திரன் போன்றவர்களாம் பேசிட்டு தானே இருக்காங்க. ப்ரொஃபஸர் சீனிவாசன் பிஜேபியெல்லாம் பேசிட்டு தானே இருக்காரு. ஸோ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்தால் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேறு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோ என்னன்னா ரெண்டு பேரும் விலகி இருக்கும் அப்படின்றத யதார்த்தம். விலகி இருக்காங்க, பட் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதான் நமக்கு வர செய்திகளாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குன்றதான். பட் அவங்க சேராமல் போகலாம், சேரலாம், அது வேறு விஷயம். பட் இப்போ இருக்கிற சூழலில் சொல்கிறேன். ஆனால் என்ன எந்த காரணத்தெல்லாம் அந்த விஷயங்கள் வலுப்பெறுது அப்படின்னா, இது வந்து கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பேசணும். ஆக்சுவலாக வந்து இப்போது 10 வருஷம் ஆன்டி இன்குபன்சிக்கு அப்புறம் தான் அதிமுக எலெக்ஷனை சந்திச்சாங்க. பட் கிட்டத்தட்ட 75 இடங்கள் வெற்றி பெற்றாங்கல்ல பாஜக கூட்டணியில். இன்ஃபேக்ட் அப்போ தேமுதிகவும் அந்த கூட்டணியில் இல்லை. பாமக இருந்தாங்க, அதிமுக இருந்தாங்க, பாஜக இருந்தாங்க. அது வந்து 75 இடங்கள் வெற்றி பெற்றது இல்லை. அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி வெளில வந்து இல்லைங்க எனக்கு அவங்க கூட சேர்ந்தால் மைனாரிட்டி ஓட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னாரு. அவர் வெளியில் வந்து அவருக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கலன்றதான் உண்மை. ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து வெளியில் வந்து பிரயோஜனம் இல்லை. பாஜகவும் தோத்துது, அதிமுகவும் தோத்துது, ஒரு இடம் கூட வின் பண்ண முடியல. எவ்வளோ கூட்டணி பலமாக இருந்தாலும் இப்போ ஒரு ட்ரெண்டை பார்க்க முடியுது. மகாராஷ்டிராலையும் சரி, ஜார்க்கண்ட்லையும் சரி, ஒரு ப்ரோ இன்குபன்சியை பார்க்க முடியுது. அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அது மகாராஷ்டிராலையும் சரி, ஜார்க்கண்ட்லையும் பார்க்க முடிஞ்சது. தமிழ்நாட்டில் அந்த ப்ரோ இன்குபன்சி இருக்காது. எல்லா கூட்டணி இருந்தாலும் அந்த ப்ரோ இன்குபன்சி ஒர்க் அவுட் ஆகாது. இல்லை நான் இந்த விஷயத்தை முடிச்சிடுறேன். அதாவது அதனால் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ப்ரூவ் பண்ணியிருக்கு ஓட் பேங்க்கில். 75 இடங்கள் 10 வருஷம் ஆன்டி இன்குபன்சி. தினகரன் நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா இன்னும் 15 இடங்கள் கூட வந்திருக்கலாம். அப்புறம் நீங்கள் தனியாக போனீங்க, நீங்கள் வெற்றி பெறலை. ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போது இது வந்து ப்ரூவ் பண்ண கூட்டணி, ஓட் பேங்கை எடுக்க முடியுன்ற ப்ரூவ் பண்ண கூட்டணி. இன்றைக்கி வக்ஃப் போர்டு பில் வந்திருக்கு, அப்ரூவ் ஆகிருக்கு. அதை பற்றி ஒரு வாய் திறக்க மாட்டேன்னாங்க. மைனாரிட்டிக்காக நீங்கள் போராடுறீங்கன்னு சொல்கிறீங்களே, பாஜக விட்டு வெளில வந்தால் மைனாரிட்டியோட ஓட்டு கிடைக்கலன்னு சொல்லுங்க. ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிற எடப்பாடி? வக்ஃப் போர்டு பில்லை பற்றி ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறார்? ஸோ ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஏதோ ரைடு விடுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ஆன். அது என்ன அல்டிமேட்டாக வெளியில் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ப்ரோ இன்குபன்சி இருக்குன்னா திமுக ஆதரவாக ஒரு ப்ரோ இன்குபன்சி அவங்களுடைய ஸ்கீம்ஸை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து சமூக மற்றும் பொருளாதார அடிப்படையில் மக்களை வந்து எக்யூப் பண்ணுற ஒரு ஸ்கீம்ஸாக தான் அவங்க கொண்டுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து பெரும்பாலும் ஓட் பேங்கை வந்து கொண்டு வர ஒரு இதாக இருக்குது. ஆனால் அதுக்குன்னு திமுகவுக்கு எதிர்ப்பே இல்லையானா கண்டிப்பாக இருக்குது. திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இருக்குன்னா இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையான இருக்குது, பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலன்னா அதுவும் இருக்குது, வேறு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைகள் இருக்குது, இப்படி கலாச்சார சாவுகள் இருக்குது, போதை மருந்து புழக்கம் இருக்குது. நீங்கள் நேற்று நடந்த திமுக கொடி போட்ட காரில் ஒருத்தர் போனாங்க பார்த்தீங்களா, அது உட்பட எல்லாம் இருக்குது. இவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் கூட ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவங்க நிற்கலையே. இதெல்லாம் அவங்க பயன்படுத்திருக்கலாமே அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை. அதுதான் முட்டாள்தனமான முடிவு. சீமான்ட்ட வந்து ஃபீல்டில் கொடுத்துட்டு இல்லை, ரொம்ப கடுமையான சொல்லுது. கடுமையான இல்லை சார், ஃபூலிஷ்னஸ்ன்றது எல்லாம் வழக்கமாக பயன்படுத்துறது தானே சார். இல்லை, நான் ஒருத்தர் தனிநபரை முட்டாள் சொல்லலை. அது வியூகத்தை நீங்க விமர்சனம் பண்றீங்க, முடிவு சொல்றேன். சரி, வியூகத்தை நீங்க விமர்சனம் பண்றீங்க. முட்டாள் முடிவு தவறான முடிவுன்றது வேற, விமர்சனம் பண்றேன். இல்ல தவறான முடிவுன்றது வேற, அது கடுமையான சொல் பயன்படுத்த வேண்டாம் என்ன சொல்றேன். சரி, கடந்து போலாம். அரசியல் ரீதியாக முட்டாள்தனமான முடிவு. ஒருத்தரை நான் முட்டாள்னு சொல்லலை,
முடிவை தான் முட்டாள்தனமான முடிவுன்றேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கீங்க, பாஜக விடுங்க, அதுக்கு அடுத்து ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு அதுக்கு இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் தானே சொல்கிறீங்க நான் தான் திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ மாற்றுன்னு சொல்கிற நீங்கள் அதை ப்ரூவ் பண்ண வேண்டாமா நீங்கள்? அப்போ உங்களுக்கு கிடைக்கிற முதல் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? எதிர்க்கட்சி கிடைக்கிற முதல் ஆப்பர்ச்சுனிட்டி மக்களுடைய பல்ஸை ஃபீல் பண்ணணும்ல நீங்கள். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது திமுகவுக்கு தான், நீங்கள் இவ்வளோ விஷயங்களை களமாடுறீங்கல்ல. அவர் வந்து அரிட்டாப்பட்டி போயிட்டு அடுத்த நாள் நீங்கள் அரிட்டாப்பட்டி ஆளை கூப்பிட்டு பேசுகிறீங்களே நீங்கள், அவர் ஸ்டாலின் நீங்கள் போயிட்டு அவனை அடுத்த நாள் நீங்களும் அங்கே போகிறீங்கல்ல, எல்லாம் கவுண்டராக பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. அப்போ நீங்கள் மக்களுடைய பல்ஸை ஃபீல் பண்ண வேண்டாமா? இடைத்தேர்தலில் வந்து ஓட்டு இப்போ இன்னைக்கு நாகராஜன் சொல்கிறாரு இடைத்தேர்தலில் வந்து பாட்டில் அலையிறாங்க திமுகன்னு. இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ண சொல்கிறேன் சார், இதுவரையும் பிரச்சாரத்தில் திமுக அடக்கி தான் வச்சுட்டு இருக்காங்க. இதுவரையும் பணமோ எதுவுமே கொடுக்கப்படலை அங்கே இருக்கிற ஃபீல்டு. அவர் சொல்லலாம், ஜி.கே. நாகராஜன் சொல்லலாம், அவர் எதிர்கட்சின்ற முறையில் சொல்லலாம், இதுவரையும் திமுக அந்த விஷயத்தை கையில் எடுக்கல. ஆனால் ஏன்னா எதிரி வந்து சரியில்லை, எதிரி வந்து நிச்சயமாக தோத்துருவார்னு தெரியும், அதெல்லாம் அவங்க அந்த விஷயத்தில் ஈடுபடாத கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. என்னுடைய ஜெயலலிதா சொன்ன மாதிரி கண்ணு கட்டி தூர வரைக்கும் எதிரியே தெரியலன்ற மாதிரி தான் நிலைமை இருக்குன்ற மாதிரி சொல்றீங்களே. நான் சொல்றது என்னன்னா அதிமுக எதிரியா இருக்கு சார். 20% ஓட்டை கையில் வச்சிருக்காங்க. 46% ஜெயலலிதா ஓட்டுலேருந்து 20% இறங்கி போச்சு. இருந்தாலுமே திமுக அடுத்தபடியாக அவங்க வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. அவங்க போட்டி போட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு எதிர்கட்சியாக இருந்து பொது தேர்தல் வரதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து வைக்கிறீங்கல்ல, பலவிதமான பிரச்சனைகள் இந்த திமுக அரசுக்கு மேலே வைக்கிறீங்கல்ல, அதை மக்கள்கிட்ட போய் எடுத்துன்னு போகிறதுக்கான இந்த 20 நாள் நீங்கள் வந்து அங்கே அந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஈரோடு ஈஸ்ட்டுக்கு மட்டும் விஷயத்தை கன்வே பண்ணல, என்டையர் தமிழ்நாடுக்கும் விஷயத்தை கன்வே பண்ணுறீங்க. அந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டு சீமான்ட்டை விட்டுட்டு இப்போ எல்லா ஓட்டு சீமான்ட்ட போயிட்டு சீமான் சொல்லுவார் நாளைக்கு எனக்கு 12-13% ஓட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் எங்கே முகத்தை வச்சுப்பீங்க? இந்த முடிவு வந்து பொது தேர்தல் அஃபெக்ட் பண்ணாது. இருந்தாலுமே ஒரு களத்தை நீங்கள் ஏன் விட்டீங்க? ஆக்சுவலாக ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குற வாய்ப்பை மிஸ் பண்ணுறீங்க நீங்கள். சரி, இது முதல் சுற்று கருத்தாக இருக்கிறேன். திரு அக்னீஸ்வரன், பலமான நெருக்கடி அதிமுகவுக்கு தான் இருக்கு, கூட்டணி அமைக்கக்கூடிய வியூகத்தில் அதிமுக பின்தங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரியன் சொல்றார். உங்களுடைய பார்வை? அவருடைய பார்வை. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி பலமுனை போட்டியா அப்படின்னு கேட்குறீங்க, இருமுனை போட்டியா? தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் அப்படி தான் இருந்திருக்குது. ஆனால் 2024 3 போட்டியாக இருந்தது. இல்லை, 2021 5 முனை போட்டி. 7 முனை போட்டி கூட இருக்கலாம். ஆனால் வாங்கிய வாக்கு சதவீதம் இருமுனை போட்டி தான் அப்படின்றது தான் காட்டுது. 2024 மக்களவை தேர்தலில் 7 இடங்களுக்கு மேலே அதிமுக 3ஆம் இடத்துக்கு போச்சு. அப்போ மும்முனை போட்டினா ஏற்றுக்கலாமா? இல்லை, 3ஆம் இடத்துக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அதைத்தாங்க அதிமுகவை 3ஆவது இடத்துக்கு போயிருச்சு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ 2ஆம் இடத்துக்கு வந்தது யாரு? சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்லை, நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட அது எத்தனை இடம் வெற்றி பெற்றுச்சு சொல்லுங்க? 0. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 3ஆம் இடம் 30 இடம் தானே. அதிமுக எத்தனை இடங்கள்? நீங்க அதைத்தான் சொல்ல வரேன். 3ஆம் இடமா இருந்தானே 30வது இடமா இருந்தானே. பிரதமர் வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருந்துச்சா இல்லையா? அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் யார் சொல்லுங்க? அறிவிக்க வேண்டியதானே சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிரதமர் வேட்பாளர் மாநில கட்சி எப்படி அறிவிக்க முடியும்? ஜெயலலிதா அறிவிக்கலையா? போருங்க சார், நெறியாளர்ட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சில நேரம் நெறியாளர் முதல் சுற்று கருத்தை முடிச்சிட்டோம். சரி, நான் கேக்குறேன், அதுல வெற்றி பெற்றாங்களா? 37 பேரை வச்சு வெற்றி பெற முடியுமா? பிரியன் சார் முடியும்ன்றாரா? அவங்க அப்படிதான் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இல்ல, அது சரின்றானே. நம்ம தலைப்புக்கு வரலாம். இருங்க, ஒரு விவாதத்தை மடைமாற்றி வருவதே பிரியன் சாருடைய நோக்கமா இருந்தா உலகத்தை காப்பாற்ற முடியல. அவரு உரையாடல் இது, அவ்வளவுதான் இது.